டிஎம்கேல வந்து 2ஆம் கட்ட தலைவர்ல ஸ்டாலின்ட்ட சொன்னாங்களாம், இதற்கு பிறகும் உங்களுக்கு காங்கிரஸ் தேவையான்னு கேட்டாங்களாம். ஆ. ஸ்டாலின் சொன்னார்லாம், ஸ்டாலின் வந்து இந்த விஷயத்த ரொம்ப பொறுமை கடைபிடிச்சதா கேள்விப்படுறோம். ரொம்ப பொறுமை. ரொம்ப பொறுமை கடைபிடிச்சார். ம். வழக்கமா அவர் வந்து ஷார்ட் டெம்பர்ட் மேன், கோவப்படுவார். ம். கோபமே படலையாம். எந்த ஒரு ரியாக்ஷன் காட்டல. என்ன போய் சொன்னா கூட, ம். வேடிக்கை பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்கன்னு தான் சொன்னாரே தவிர, ம். அவர் என்ன மூவ் எடுக்க போறாருன்னு 2ஆம் கட்ட தலைவர்கள், மந்திரிகள், மூத்த அமைச்சர்களுக்கே சஸ்பென்ஸா இருந்திருக்கு. என்ன ஒரு ஃப்ரெண்டு சொன்னார் டிஎம்கேல இருந்து, ரொம்ப நெருங்கிய நண்பர், ம். கட்சியில் ரொம்ப சீனியர். ம். எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல, அவர் என்ன பண்ண போறாரு ஸ்டாலின். ஐ மீன் அரசியல் அனுபவம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. எப்படி காய் நகர்த்த போறாரு, எப்படி டேக்கிள் பண்ண போறாரு. இந்த பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த பக்கம் மாணிக்கம் தாக்கூர், அந்த பக்கம் போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. அது டிஎம்கேன்னு அவ்வளோ சாதாரண கட்சியா, இவ்வளோ 75 இயர்ஸ் கட்சி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் பொழுது, ம். விஜய் ஃபேமிலி மேட்டர் வெடிச்சுது. ஓகே. முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு பாம். அது பர்சனல் மேட்டரை பற்றி பேசக்கூடாது. சரி. வெடித்தது, வெடிக்கப்பட்டது, எப்படி வேணா வச்சுக்கலாம். ம். அது வெடிச்சது. வெடிச்ச உடனே காங்கிரஸ் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்டெப் பின்வாங்கிடுச்சு. ஓ. ஓட்டப்பந்தயத்தில் ஓடினாங்க, விஜயை நோக்கி ஓடினவங்க நின்றுட்டாங்க. ஆ. நின்று என்ன பண்ணுறதுன்னு சுற்றி முற்றி பார்க்குறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ம். ஸ்டாலின் சிரிச்சாராம், அடுத்த மூவ் பாருங்கன்னாராம். அடுத்த மூவ் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பண்ணாங்க. டெல்லி கூப்பிட்டு சொல்லிட்டாராம் ஸ்டாலின், ஷோடோங்கர் போடோங்கர்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க, ம். சிதம்பரத்தை அமைச்சிங்கன்னா நான் பேசிக்கிறேன். ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்காரர், மூத்த காங்கிரஸ் தலைவர். சிதம்பரத்தை விட உங்களுக்கு சீனியர் காங்கிரஸ் லீடர் காங்கிரஸில் இருக்க போகிறதில்ல. ம். உங்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமானவர், காங்கிரஸை விட்டு கொடுக்காதவர். அந்த பாயிண்ட் சொன்னாலாம், காங்கிரஸை விட்டு கொடுக்க மாட்டார் சிதம்பரம், வெளில பேச மாட்டார். சோனியா சொன்னாங்களா, த பெஸ்ட் வே டு அவாய்ட் சென்ட் பிசின்ட்டாங்க. இது வந்து டெல்லி நியூஸ் எனக்கு. ம். சென்ட் பிசி ஆஸ் பிசி டு கால் மீன்னாலாம். ம். சோனியா காந்தி அம்மா இது வரைக்கும் டிஎம்கே கூட்டணி மேட்டில் தலையிடலன்னு நம்ம கேள்விப்படுறோம். ஓகே. ராகுல் தான் பார்த்துருந்தார். இல்ல சார், நான் என்ன கேட்கிறேன், கிறிஸ்டோடங்கரா இருக்கட்டும், மாணிக்கம் தாக்கூரா இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், கேசி வேணுகோபாலா இருக்கட்டும், இவங்க எல்லாமே ராகுல் சொல்லி தானே பேசியிருப்பாங்க. இல்ல ராகுல் சொல்லி தான் பேசினாங்க. ஏன்னா சோனியா காந்தி அம்மா வந்து இப்போ அவ்வளவா வந்து கட்சியில உடம்பு முடியாதனால அவங்க தலையிடுறது இல்லை. ம். அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது இருக்காங்க, ம். ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுல. பட் ஸ்டாலின் மேட்டரில் இந்த லெட்டர் கொடுத்து அமிச்சது சோனியா காந்தி அம்மா தான். ம். லெட்டர் ஒன்று கொடுத்து அமிச்சாங்க. அந்த லெட்டரில் என்ன இருந்ததுன்னா, எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, உள்ளாட்சி தேர்தலில் 20% ரிசர்வேஷன், ஒரு 4 மேயர் ஒன்றுன்னு கேட்டிருந்தாங்க. சோனியா காந்தியே கேட்டதுக்கு அப்புறம் ஸ்டாலினால ரொம்ப மறுக்க முடியல. ஓகே. ஏன்னா ஏன்னா அவர் அம்மா மாதிரி, அக்கா மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு. ஓகே. ஸோ ரொம்ப மறுக்க முடியல. அதே நேரத்தில் ஒரு கட்சியும் விட்டு கொடுக்க முடியல. ஸோ ரெண்டாவது ஒரு மாதிரி இதுவாகிடுது. ம். அப்புறம் என்ன ஆச்சு, சோனியா காந்தி வந்து இவர் வந்து ராகுல் கேட்டாராம், அம்மா உங்களோட கடிதத்துக்கு பதில் இல்லையேன்னு. நான் பார்த்துக்கிறேன் விட்டுருன்ட்டாங்களாம் ம். சோனியா காந்தி அம்மா. இது டெல்லி தகவல். உடனே பி சிதம்பரத்தை கூப்பிட்டு பேசணும். பி சிதம்பரம் டைரக்டாக சோனியா காந்திகிட்ட பேசுகிறார். ராகுல் அவாய்ட் பண்ணிட்டார் அவர். ஓ. சோனியா காந்திகிட்ட பேசி, அம்மா நிலைமை கைமீறி போகிறது, ம். நமக்கு லோக்சபாவில் 40 எம்பி தேவை, ம். காங்கிரஸ் டிஎம்கே எல்லாம் தேவை. நீங்கள் கொஞ்சம் விட்டீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் எம்எல்ஏ எல்லாம் காணாமல் போடுவாங்க, ஓ. தனி கட்சி ஆரம்பிச்சிருவாங்க. நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. ம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கு நான் கட்சியை காட்டி கொடுக்க சொல்ல. ம். சிதம்பரம்லாம் இஸ் ஜென்டில்மேன். அவர் வந்து காங்கிரஸை காட்டி கொடுங்க, 5 சீட்டு வாங்கலாம் சொல்ல மாட்டார். ம். ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கம்மா, கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ம். எங்களால் மேனேஜ் பண்ண முடியல, செல்வ பெருந்தங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொன்னவங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே ஸ்டாலின்கிட்ட பேசியிருக்காங்க. பேசிட்டு அப்பதான் வந்து ஸ்டாலின் சொன்னாலும், இந்த மாதிரி ஷோடங்கர்லாம் வந்து விஜய் ப்ரோ விஜயா இருக்காரு, எங்களால் மேனேஜ் பண்ண முடியல, அன்ரீசனபிள் டிமாண்ட்லாம் கேட்குறாரு, துணை முதலமைச்சர் அதுக்கு இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ம். பேச்சுவார்த்தையில், ரைட்டிங்கில் இல்லை, பேச்சுவார்த்தையில் கேட்டிருக்காங்க. அதுக்கு சொன்னாலும் அந்த மாதிரி கேட்டால் தான் எங்களுக்கு அமைச்சராவது கிடைக்கும் அப்படின்னு. ம். ஸ்டாலின் இந்த கேம்லாம் நடக்காது. அவர் இதெல்லாம் பல 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 ஊரை பார்த்துருக்காரு, பல தண்ணியை குடிச்சிருக்காரு, பல கட்சிகளை பார்த்துருக்காரு. அவர் இதில் கை தேர்ந்தவர். ம். ஸோ ஏன்னாச்சு, சோனியா காந்தி அம்மாட்ட சொல்லிட்டாங்களா, எனக்கு வந்து பி சிதம்பரம் தான் ஒன்று. உடனே சோனியா கூப்பிட்டு பி சிதம்பரத்தை போட்டாங்க. ம். சிதம்பரம் வந்தார், பேசினார், டக்குன்னு 28 ஒன்று முடிச்சார். ராகுல் இந்த ரோல்ல இருந்தாரா? ராகுல் இந்த ரோல்ல இல்ல. அது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் காட்சிகள்ல ராகுல் வந்து ராகுல் கைமீறி போச்சு. நான் என்னோட டெல்லி தகவல்கள், ராகுலுக்கு திமுகவை பிடிக்கலையா? திமுக அலைன்ஸை பிடிக்கலையா? இல்ல, ராகுலுக்கு வந்து ஆட்சியில சோனியாவுக்கும் ராகுல் 2 பேருக்குமே தமிழ்நாட்டில் காங்கிரஸை வளர்க்கணும்னு ஆசை. அது தப்பு இல்லை. காங்கிரஸ் தலைவர்கள் ஆட்சியில, கூட்டணி ஆட்சியில பங்கு கேட்கறதும் தப்பு இல்லை. ஏன்னா அவங்களால ஜெயிச்சு வருதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம 10 வருஷம் ஆட்சியில பங்கு நம்ம கொடுத்தோம் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல. 10 வருஷம் கொடுக்கும்போது ஏன் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இருந்திருக்கு.
ஏன் நமக்கு தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடாதுங்கிறது சோனியா ராகுலோட விருப்பம். அதில் ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை. சரி. ஆனால் ஸ்டாலின் சொல்கிறார் திராவிட கட்சிகளுக்கு கூட்டணி மந்திரி சபை என்பது வரலாற்றிலே கிடையாது. திமுக வந்தாலும் ஏதிமுக வந்தாலும் அண்ணாதுரையோட கொள்கை. ஏன்னா 1967 அண்ணாதுரை வின் பண்ணும்போது மெகா கூட்டணி அமைச்சார். அப்போ சுதந்திரா பார்ட்டி தலைவர் ராஜாஜி வந்து மெயின் ரோல் பிளே பண்ணார். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் சி ராஜகோபாலாச்சாரி. அப்போ ராஜாஜிட்ட போய் கேட்டாங்களா கூட்டணி மந்திரி சபையில் சேருவீங்களான்னு. மை காட் மை லார்ட் அப்படின்ட்டாராம். தட் இஸ் வேண்டாங்கிறதுக்கு கிண்டலை சொல்லிட்டார் மை காட். ஏன்னா அவர் ராமபக்தர், அவர் மை லார்ட் அப்படின்ட்டாராம். ஸோ அது அவருக்கு தெரியும் அண்ணாதுரையோட முதலமைச்சராக இருந்தால் கூட திமுகவும் சுதந்திர கட்சியை ஒத்து வராதுன்னு தெரியும். கொள்கையாளர் அது அறிஞர், அவர் பேரறிஞர். அண்ணாவும் பேரறிஞர், ராஜாஜியும் பேரறிஞர். அதை கோட் பண்ணி ஸ்டாலின் சொன்னாலும் அப்போவே அண்ணாதுரை கூட்டணி வச்சிருந்தாருன்னா ராஜகோபாலாச்சாரி உள்ள எழுத்து போட்டு முஸ்லீம் லீக்கை போட்டு எல்லாத்தையும் போட்டு பண்ணியிருப்பாரு. 67 திமுக தனியாக தானே ஆட்சி அமைச்சது. அந்த அண்ணா வழியில் வந்து நாங்கள் எப்படி கூட்டணி பண்ண முடியும்னு ஒரு ஆர்குமெண்ட்டை போட்டிருக்காரு. இதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பி சிதம்பரம் சொன்னா பி சிதம்பரம் கொஞ்சம் இறங்கி வந்துட்டார் ஸ்டாலின். சார் ஐயா கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அம்மாவும் அந்த பக்கம் நீங்களே கட்சியும் காப்பாற்றணும். செல்வ பெருந்தையும் கூட இருக்காரு. அவர் 2 பேர் தான் போனாங்க. அவரு சிதம்பரம் சொன்னார் செல்வ பெருந்தைக்கு அவருக்கு தலைமையில கத்தி தொங்குது, எனக்கும் கெட்ட பேர் ஆயிடும். நான் இறங்கி ஃபெயில் ஆச்சுன்னா என்னோட கேரியர்ல கெட்ட பேர் ஆயிடும். ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்டாண்டிங் வாங்க. ஸ்டாலின் சொன்னா 28/1 ராஜ்யசபா தரேன், ஓகே. ஆனா நீங்க வந்து இந்திக்காரெல்லாம் போடக்கூடாது. நீங்க வந்து பவன் கேரா அவன் இங்கெல்லாம் போட்டா எங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து எங்களுக்கு இந்தியை எழுத்துட்டு நாளைக்கு இந்திக்காரருக்கு எம்பி கொடுத்தா அதிமுக பயங்கரமா தாக்க தோங்கும். தேர்தல் இஷ்யூ ஆகிடாது. தேர்தல் பிரச்சாரத்தில் வரலாம் இந்திக்காரனுக்கு எம்பி கொடுத்தப்பா, இந்திக்காரனுக்கு எம்பி கொடுத்தா டிஎம்கேப்பான்னு சொல்றோம். நீங்க யாருக்கு வேணா கொடுங்க, தமிழ்னு கொடுங்க அப்படின்னு ஒரு பிட்டை போட்டார். ஸ்டாலின் 28 ஓகே இறங்கி விட்டார். அவர் சரி போனா போட்டோம். ஏன்னா சோனியா காந்தி மாதிரி ஸ்டாலினுக்கு ராகுல் மேலே சோனியா காந்தி மேலே அன்பு இல்லாம இல்லை, ரொம்ப மரியாதையும் ராகுலுக்கு இருக்கான்ற சந்தேகம். இப்ப ராகுலுக்கு ஸ்டாலின் மேல மரியாதை இல்லாமல் இருக்கு. அதர் ஆப்ஷன்ஸ் பாக்குறாரு அவர். என்னன்னா இல்ல சார், அதாவது கடந்த பிறந்த நாள் அப்போ அவருக்கு மைடியர் பிரதர் போடல, மைடியர் பிரதர் திரு ஸ்டாலின்ன்றாரு. திரு ஸ்டாலின்றாரு. அது என்ன காட்டுறாருன்னா உங்கள் மீது எனக்கு வருத்தம் இருக்கிறது என்று காட்டுறாரு. அவ்வளவுதான் வருத்தம் இருக்கிறது காட்டுறாரு. ராகுல் என்ன சொல்றாரா, டிஎம்கே ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம், விஜயும் ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம். விஜய் 60 சீட்டு கொடுத்தாருன்னா அதை ஏன் இழக்கணும்னு. அதுக்கு வந்து சிதம்பரம் சொன்னாரா ரைட் 70 கூட கொடுப்பாரு, நீங்க செலவு பண்றீங்களான்னு கேட்டாரோம். ஸ்டாலின் போனீங்கன்னா 28 அவரே செலவு பண்ணி ஜெயிக்க வைப்பார். ஒரு பைசா அவங்களுக்கு செலவு கிடையாது. காங்கிரஸ் பேங்க்ரப்ட் ஆகுது. டிகே சிவகுமார் 10 பைசா கொடுக்க மாட்டேன்ட்டாரு. காங்கிரஸ்ல அஹமத் பட்டேல் போனதுலேருந்து கட்சி பேங்க்ரப்ட், பணமே கிடையாது. தமிழ்நாடு காங்கிரஸ் எம்எல்ஏ பணம் கிடையாது, எங்கேயும் பணம் கிடையாது. மற்றவங்க நம்பி தான் டொனேஷன் யாரும் கொடுக்கறது இல்லை. அதானி அம்பானி மூலம் கொடுத்தா இப்ப கொடுக்குறது எல்லாம் மோடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் கொடுக்கறது இல்லை. காங்கிரஸ் பேங்க்ரப்டா போச்சு. சிதம்பரம் முன்னாள் நிதி அமைச்சர், அவர் கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு, அவர் தெரியும். சொன்னாரா ஆமா நமக்கெல்லாம் விஜய் 60 சீட்டு கொடுத்தா செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லைம்மா, இப்பெல்லாம் 30-40 கோடி ஒரு தொகுதிக்கு பணம் செலவாகுதுமா. தேர்தல் தமிழ்நாட்டில் வந்து உங்க இலவசங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு கெடுத்து விட்டாங்கம்மா, நீங்க கொஞ்சம் ரியாலிட்டியை பாருங்கம்மா. ஸ்டாலினோட அவர் சோனியா காந்தி கன்வின்ஸ் பண்ணிட்டார். சிதம்பரம் இந்த பக்கம் வந்து ஸ்டாலினும் கன்வின்ஸ் பண்ணிட்டார். அங்கிருந்தே போன் போட்டாராம். போட்டு சோனியா காந்தி பேசினாங்க, அம்மா இந்த மாதிரி ராஜ்யசபா சீட் தரேங்கிறாரு, ஒன்றுக்கு தமிழர் கொடுங்க, யாருக்கு நீங்க யாருக்கு பார்த்து கொடுங்களோ கொடுங்க, எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 28 கொடுக்குறேங்கிறாரு அப்படின்ட்டு சோனியா காந்தி சொன்னாங்களா யூ டூ வாட் யுவர் பெஸ்ட். அவங்க கொஞ்சம் டீசெண்டாக டிப்ளமேட்டிக் சிதம்பரம் பிசி யூ டூ யுவர் பெஸ்ட் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டாங்க. ஸோ அங்கேருந்து அப்ரூவல் வந்துடுது உங்களுக்கு. உடனே சீல் பண்ணிட்டார். அவர் ஸ்டாலின் சொன்னாதான் அவசரப்பட்டு நம்ம பண்ண வேணாம். சிதம்பரம் சொன்னார் அவசரப்பட்டு தான் பண்ணணும், கதை கந்தலா போயிடும், நாளைக்கு திருப்பி எவனா மாணிக்கம் தாங்க நேட்ட படம் கல்யாணம் பண்ணுவோம். உடனே கையெழுத்து போட்டு உடனே சீல் பண்ணி உடனே முடிஞ்சு. செல்வ பெருந்தை என்ன சொல்றீங்க, ரைட் ஐயான்ட்டார். செல்வ பெருந்தைக்கு பிசிக்கு ஆகாது. ஒரு காலத்துல செல்வ பெருந்தையை வளர்த்து விட்டதே பிசி தான். ஆனா அப்புறம் முட்டல் மோதல்லாம் இருந்தது. சோனியா காந்தி வந்து சொன்னாங்களா பிசி டேக் எஸ்பி ஆல்சோ சொன்னாங்க. பிசி எஸ்பி இப்படிதான் பேசுவாங்க. டேக் அந்த மாதிரி ஃபுல் செல்வ பெருந்தைன்னு சொல்ல வராங்க, டேக் எஸ்பி அப்படின்ட்டாங்க. எஸ்பி கூட கூட்டு போனாரு. அங்கே டர்ம்ஸ் எல்லாம் இருந்தது. செல்வ பெருந்தையை பார்த்து கேட்டாராம். அப்படின்னா நீங்க சொல்றீங்களா முடிச்சு. அங்கே ரொம்ப சுமூகமாட்டாங்க 2 பேரும். உடனே அக்ரிமெண்ட் இது பண்ணியாச்சு. என்னன்னா அந்த யார் லிஸ்ட்டுங்கிறது யார் கேண்டிடேட்டுங்கிறது
அப்புறம் ஒன்று கேட்டாங்களாம், ம். நீங்க வந்து கூட்டணி ஆட்சி வேண்டாம்னு சொன்னீங்க, ம். அதை பத்தி நம்ம ஒன்றும் டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல. ம். அப்புறம் வந்து எங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கிற இடத்தையாவது நீங்க கொடுப்பீங்களா தென் மாவட்டங்கள்ல? எங்களுக்கு எங்கெங்க எங்களுக்கு சென்னை நகரத்துல, மயிலாப்பூர்ல இந்த மாதிரி ம். எங்களுக்கு ஃபேவரபிளா சிதம்பரம் உடனே செல்வ பிறந்த ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுத்தாராம். ம். எந்த தொகுதி யார் பாசிபிள் கேண்டிடேட். ஓ, அதையும் சொல்லியிருக்காங்க. ஆமா, இப்ப மயிலாப்பூர் கொடுத்தீங்கன்னா மயிலே அசோக் குமார், அந்த மாதிரி ஒரு பேருக்கு சொல்றேன். அந்த மாதிரி வேளச்சேரி ஏற்கனவே அவங்க அசன் மௌலானா தான். அதன் மௌலானா இல்ல, இல்ல. வேற யாரும் மாத்திட்டாங்க. அது வேற யாரும் போட அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்தாங்களாம். இப்போ சாரின்னு சொன்னா நான் பார்க்குறேன்னு சொல்லி வாங்கி வச்சுத்தரோம். ம். அது ஒன்றும் மறுப்பு சொல்லல, பார்க்குறேங்கன்னு வாங்கி வச்சுத்தரோம். ம். ஸோ இப்போ தொகுதி பங்கீட்லையாவது எங்களுக்கு ஃபேவரபுளாக இருங்கன்னு பி சிதம்பரம் கேட்டிருக்கார். ஸ்டாலின் சொன்னான்னா எங்களுக்கு யாரோட மனசையும் நோவடிக்கணும்னு எண்ணம் கிடையாது. ம். நான் பெருசாக எடுத்துக்கல. என் கட்சிக்காரனே வந்து என்கிட்ட சொன்னான், ம். ஐயா நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, உங்களெல்லாம் ஆதாரம் இல்லாமல் திட்டுறாங்க. ம். அதுக்கு சொன்னா அவங்கள திருப்பி தாக்கி என்னோட ஸ்டாண்டர்டை குறைச்சிக்க நான் தயாரா இல்லை. ஒரே தாட்சாராம் ஸ்டாலின். ம். அவங்களுக்கு திருப்பி பதில் கொடுத்து என் ஸ்டாண்டர்டை நான் குறைச்சிக்க தயாரா இல்லை. எனக்கு நேஷனல் ஸ்டாண்டர்ட் இருக்கு. ம். அவர் வந்து அடுத்த இந்தி கூட்டணியோட தலைவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு ஸ்டாலினுக்கு. இப்ப இருக்கிற லெவல்ல இந்த ஒரு மூவ் தமிழ்நாட்டில் வந்து எப்படி ஜெல் பண்ண வச்ச. இப்போ ராகுல் காந்தி மேல என்ன ப்ராப்ளம்? தேஜஸ்வி யாதவ கூட்டணி வைக்க முடியல, புரிஞ்சு போச்சு. எந்த கட்சியோடய கூட்டணி வைக்க முடியல. மகாராஷ்டிராலையும் சரத் பவாருங்க அவருங்க அடிதடி சண்டை, பீகார்ல சண்டை, யூபியில சண்டை, கெஜ்ரிவால் டெல்லியில சண்டை, யாரு கூட ஒத்து போல. இங்க ஸ்டாலினையும் பகைச்சாரு. மம்தா, சரத் பவார் எல்லாம் வந்து சோனியா காந்தி சொல்லிட்டாங்க. எப்படி சார் மோடி எதிர்கொள்ள போறாரு இவரு? இதான் இப்ப என்ன பண்ணாங்களாம், இப்போ இது இன்னைக்கு நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்ப என்ன பண்ண, இந்த டெவலப்மெண்ட் இருக்கும்போது நடுவில் வேற ஒரு டெவலப்மெண்ட் போடுதுன்னு கேள்விப்பட்டேன். டெல்லி தகவல், இந்தி கூட்டணி தலைவர்களா சோனியா காந்தி அம்மாட்ட பேசி, அம்மா ராகுல் காந்தி வச்சு வேலைக்கு ஆகாது, நீங்க வந்து பார்லிமெண்ட் தேர்தல் 4 வருஷம் இருக்கு, அது வேற விஷயம். இருந்தாலும் பார்லிமெண்ட்ல எதிர்க்கிறதுக்கு திமுக விட்டா வேற எதிர்க்கு உங்களுக்கு எந்த கட்சியும் மோடி எதிர்க்கல. திமுக எதிர்க்கிற மாதிரி, அடுத்தது ஓரளவுக்கு மம்தா எதிர்க்கிற மாதிரி எந்த கட்சியுமே மோடி எதிர்க்கல. ஸ்டாலின் நீங்க பேசாம வந்து இந்தி கூட்டணி தலைவரா போட்டுருங்க. தமிழ்நாட்டுல இருந்து காமராஜர் மாதிரி ஒருத்தர் போட்டுருங்க. சோனியா சொன்னாலும் தட்ஸ் ஆல்சோ குட் ஐடியா. அவங்க இன்னைக்குமே டக்குன்னு முடிவு எடுக்க மாட்டாங்க. தட்ஸ் ஆல்சோ குட் ஐடியா, வில் சி அப்படின்ட்டாங்களாம். ஸோ இந்தி கூட்டணியோட தலைவராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸ்டாலின்கின்றது. இந்த கூட்டணியை கட்டமைச்சதுனால அந்த பதவியை நோக்கி போகும் தூரம் நெருங்கி விட்டதுன்னு சொல்லலாம். நெருங்கி விட்டது. ஸோ என்னாச்சு, இப்போ ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க, எல்லா கூட்டணி கட்டன்னு முடிச்சு போட்டாச்சு. அதில் வீதிக்கு கொஞ்சம் மனசு வருத்தம், எல்லாரும் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அப்படி போக வேண்டாம். அவங்க டபுள் டிஜிட் கேட்டாங்க. ஏங்க பாண்டி சிபிஎம்ஏ டபுள் டிஜிட் கேட்குது, அது எல்லாருக்கும் டபுள் டிஜிட் கேட்டாங்க. அந்த 22 கட்சிகளை கொண்டு வந்துட்டார் உள்ள, பெரிய விஷயம் சார். அம்போன்னு போயிருச்சே சார். இப்போ விஜய்க்கு என்ன சார் பண்ண? விஜய்க்கு ஒண்ணுமே இல்லை, தனிமரமா ஆயிட்டாரு. ரொம்ப 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 தனியாவே இருந்தாலும் 30%ன்றாரே சார் அவரு. ஆமா, எல்லாமே ப்ரூவ் பண்ண. நான் விஜயை குறைச்சி மதிப்பீடு போடல. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த 50 ஆண்டு கால தமிழக அரசியலை பார்த்துட்டு வரேன். விஜயை குறைச்சி மதிப்பீடு போட தயாரா இல்லை. விஜய்க்கு வர கூட்டம் அசாதாரணமான கூட்டம். அது கூட்டம் வாக்குமா மாறுமா. சோ கூட சொல்லுவார், டேய் வந்தவங்கள ஓட்டு போட்டா சீஃப் மினிஸ்டர் நம்பர் கிண்டல சொல்லுவார். மக்கள் ஆட்டு மந்தை பேசினாலும் வந்து பார்த்துட்டு போவாங்கன்னு வேடிக்கை பார்க்குற சிவராமசாமி சொல்லுவார். இவங்கெல்லாம் ஓட்டு போட்டா நான் முதலமைச்சரான்னு கிண்டலா சொல்லுவார். அதனால வரவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது. வேடிக்கை பார்க்க வர மக்கள் ஓட்டு போடுற மக்கள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. நான் வந்து குறைச்சி மதிப்பு. இது எப்படி மாறுங்கிறத கணிக்கிறதுக்கு நம்ம ஜோசியக்காரங்க இல்லை, சீஃபாலஜிஸ்ட் இல்லை. நம்ம வந்து சாம்பிள் சர்வே, இப்போ சர்வே எல்லாம் எடுத்து கூட எந்த சர்வேவும் விஜய் முதலமைச்சராவான்னு வந்த மாதிரி எனக்கு தெரியல. இல்ல ஆனால் முன்னேறி வருகிறார், கொஞ்சம் நல்ல வலுவாயிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த மாநாட்டில் இப்ப கடைசி மாநாட்டில் பேப்பரை கையில வச்சிருந்தாலும் அணுகுண்டு மாதிரி கொஸ்டினை போட்டார். டிஎம்கே எடுத்து டக்கு 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 டக்குன்னு பாயிண்ட் பை பாயிண்ட் போட்டார். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்தீங்க. அப்புறம் வந்து ஸ்டோரேஜில் வந்து அரிசி மூட்டைகள்லாம் வந்து காணாம போறது, மறைஞ்சு போறது, கமிஷன் வாங்கினா கொள்முதல் பண்ணும்போது. இது வந்து அந்த மாவட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு போய் சேர வேண்டிய மெசேஜ். யார் எழுதி கொடுத்தோம், நல்லா எழுதி கொடுத்துறோம். ஸோ விஜயோட பேச்சுலையும் முதிர்ச்சியை வருது. முதல்ல சொன்னவர் இப்போ வந்து சப்ஜெக்ட் மேட்டர் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டார். ஆனா இது
விஜயோட வளர்ச்சி இருக்கா, வளர்ச்சி இருக்கு. ம். சப்போர்ட் இருக்கா, சப்போர்ட் இருக்கு. ம். கும்பல் வருதா, எதிர்பார்த்தோட கும்பல் வருது. ஆனா கூட்டணிக்கு இது வரல. ஓட்டா மாறுமா ஆ. இல்ல வெறும் வேட்டா போயிடுமா ம். அப்படிங்கறது இந்த தேர்தல் முடிதான் சொல்லுமே தவிர நம்ம வந்து யூகிச்சு பேசி ஆனா முடியாது. கூட்டணிக்கு யாரும் இல்ல. கூட்டணிக்கு யாரும் இல்ல. ம். சசிகலா அவங்க அந்த மாதிரி வந்தா வரலாம். ம். ஏன்னா சசிகலா டிஎம்கே பக்கம் போக முடியாது, ஏடிஎம்கே பக்கம் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. ஆமா. பெருசா ஒன்றும் வாய்ப்பு இல்ல. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். மருத்துவர் ராமதாஸ் வரலாம். அவருக்கு கட்சி சிம்பல் கொடி ஒண்ணும் கிடையாது. ஆமா. எல்லாம் பையன் கட்டு மாட்டிக்கிச்சு. டாக்டர் கிருஷ்ணசாமி. டாக்டர் கிருஷ்ணசாமி அநேகமா என்டிஏல வந்துருவாருன்னு தான் தோணுது. பேசினேன், ஆ. ஒரு சின்ன முரண் இருக்கு. இல்ல சாமி சார் அது சால்வ் ஆயிடும் ம். அப்படின்ற மாதிரி அவரும் மன வருத்தத்தில் இருக்கார். இல்லைன்னு சொல்ல, அவர் என்டிஏ ஒன்றும் பண்ணலன்ற மன வருத்தத்தில் இருக்கார். ம். ஏன்னா தேவேந்திர குல வேளாளர் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸா சக்தியா, கிருஷ்ணசாமி சாதாரண தலைவர் இல்லைங்க. அவர் பெரிய ஒரு அந்த 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 வட்டத்துல அந்த சமூகத்தோட மாபெரும் தலைவர். ம். அதுக்கு பாஜக மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட் கொடுத்து தரனா ம். மனசு வருத்தம் வந்திருக்காங்க. ஓகே. அவங்க சரியா ட்ரீட் பண்ணாதான் கொஞ்சம் மனசு வருத்தப்படுறாரு. அவர் உள்ள வந்தாருன்னா, ம். நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, ம். ஸ்டாலின் அரவணைச்சுன்னு போற மாதிரி ம். என்டிஏ கூட்டணி அரவணைச்சுன்னு போறதான்னு ம். இந்த கேள்விதான் பிரைம் மினிஸ்டர் கேட்டிருக்காரு பிரைம் இந்த வாட்டி மினிஸ்டர். வந்து மதுரையில. ம். வேர் இஸ் பிரேமலதா, ம். வேர் இஸ் ஓ பன்னீர்செல்வம்? யாரு பிரைம் மினிஸ்டர் பிரைம் கேட்டாரு? மினிஸ்டர் கேட்டார். 2 கேள்வி கேட்டாராம். அது அமித்ஷா கிட்ட தானே அவர் கேட்டிருக்கணும். இல்ல அமித்ஷா இங்க கூப்பிட்டு பிரைம் மினிஸ்டர் உரிமை கேட்கறது இல்ல. ஆஹா. இவங்க தலையை சுரிஞ்சு நாங்க இல்லை, எங்க மேல தப்பு இல்லைங்க, அது இது மொழி இருக்காங்க. பிஎம் பேச முடியாது. ஆ. வாட் அவர் ஆக்ஷன்ல வாட் ஒய் 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 டிட் யூ லெட் கோ, ஏன் விட்டீங்க அவங்கள ம். அப்படின்னு கேட்டிருக்காரு. ம். ஸோ பிரைம் மினிஸ்டருக்கு மனசு வருத்தமா, கூட்டணின்னா கூட்டணி ஜெல்லாலேங்கிற வருத்தம் இருக்கு. ஜெல்லாகல. ஜெல்லாலேங்கிற வருத்தம் இருக்கு. அது அவர் ஐபி ரிப்போர்ட்லாம் போயிருக்கு. எல்லாம் பிரதமருக்கு போகாத ரிப்போர்ட் இருக்கும். ம். அமித்ஷா போய் பிரீஃப், அமித்ஷா சொல்றாராம், நான் கை கழுவிடுறீங்க தமிழ்நாட்டில், எப்பா என்ன அனுப்பாதீங்கன்னு தமிழ்நாட்டுக்கு, நான் தமிழ்நாட்டுக்கு போக மாட்டேன். யார் அமித்ஷா? அமித்ஷா சொன்ன நீங்களே சார், டீல் பண்ணிக்கங்க. நானே அவரை பலமுறை ஊர் உலகத்துக்கெல்லாம் போய் ஊ- எல்லாத்தையும் வளைச்சு போட்டுறாரு பிஜேபி. அமித்ஷா நாட்டுல பாகிஸ்தான்ல கூட போய் பண்ணுவார். ஆ. தமிழ்நாட்டுல அவரால் பண்ண முடியல. அதான் வேடிக்கை. முடியல. ஃபெயில் ஆயிட்டாரு. ஆ. ஏன்னா எடப்பாடியோட டீல் பண்ண இல்ல, முடியல. failன்னு சொல்லாதீங்க, இருங்க, இன்னும் தேர்தல் காலம் இல்ல வேற. இதுவரைக்கும் ஃபெயில் ஆயிட்டாங்க. அமித்ஷா நினைச்சது நடக்கல. அமித்ஷா நினைச்சது நடக்கல. இது என்ன ப்ராப்ளம்? இல்ல சார், அதுக்கு அமித்ஷாவும் ஒரு காரணம் இல்ல. இப்ப 1 இயர் பிஃபோரா வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் வச்சுட்டீங்க. அதுக்கு பிறகு எல்லாரும் ஜெல் ஆகணும்னு நினைச்சீங்க. பழைய அந்த என்டிஏவுக்குள்ள இருந்தவங்க, ஏடிஎம்கேவோட இருந்தவங்க எல்லாரையும் அவங்க அரவணைச்சு கொண்டு போயிருக்கணும்ல. அதுக்கே ஏகப்பட்ட தாமதங்கள் ஏற்பட்டதுக்கு என்ன நான் காரணம்? ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஆ. அமித்ஷா தான் அண்ணாமலை மாதிரி நயனா நகர் கொண்டு வரணும்னு பிளான் பண்ணார். அது வேறு பல்வேறு ரீசன்கள், கூட்டணி கிட்டணி எல்லாம். பிரதமர் இந்த வாட்டி அண்ணாமலையை பார்த்து யூ ஆர் ரைட்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்ப அமித்ஷாக்கும் பிரதமருக்கு நடுவுல முரண் இருக்கான்ற கேள்வி எதறதா இல்லையா? ஓ. எதறதா இல்லையா? யூ ஆர் ரைட்னு யூ ஆர் ரைட்னு சொல்லிட்டு போனார்னா, ஓ. கூட்டணி வேணா நீ முடியல. இந்த கூட்டணி இன்னும் க்ஷீணமா இருக்கு. இன்னும் ஒரு ஒரு ஒற்றுமை இல்லாம, ஒரு லிங்கால, ஒரு ஜெல்லால எல்லாரையும் விட்டுறீங்க. யாரும் சின்ன சின்ன கட்சியெல்லாம் சேர்த்துக்கிறது இல்ல. ம். இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணி எடப்பாடிட்ட என்டிஏவோட தலைமை பொறுப்பை கொடுத்ததே மோடி தான். ம். எந்த மாற்று கருத்து இல்லை. ம். ம். பட் எடப்பாடி எந்த அளவுக்கு செயல்பட்டார், இன்னைக்கு ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் சொன்னார், போற போக்க பார்த்தா விஜய் வந்து எடப்பாடி அடுத்து பிடிச்சிருவார் போல இருக்கியானார். ஏன் சார்னு கேட்டேன். நான் பேசுறான் பாரு அந்த பையன், பாயிண்ட் பை பாயிண்ட் டக்கு 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 டக்குன்னு அடிக்கிறான். அந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டார். ரொம்ப சீனியர் பாலிட்டிஷியன். அவர் சொல்றதுல நான் யோசிச்சு பார்த்தா நியாயம் இருக்கு. எடப்பாடி எந்த விதத்தில் திமுக கூட்டணி எதிர்கொள்கிறார், எதிர்கொள்ள தயாராகி, கண்ணு மூடி கண்ணு திறந்தா தேர்தல் வந்துடும். ஆச்சு, முடிஞ்சு போச்சு, மார்ச் ஓவர். ஸோ என்ன நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கோம், என்ன கட்சி கொள்கைகளை வச்சிருக்கோம், என்ன கூட்டணி தர்மத்தை ஃபாலோ பண்றோம், என்னென்ன வெளியில இருந்து உள்ள கூட்டு வரோம். சரி, நீங்க பிஎம்கே கூட்டு வந்து வாசம் இல்லைங்களா, அன்புமணி எதிர்பார்த்தா வந்துட்டு சின்ன சின்ன கட்சியெல்லாம் உள்ள சேர்க்கலையே. வாசன் இருக்காருன்னா அவர் ஜென்டில்மேன், என்னைக்குமே இருப்பார். அவர் மோடியோட ஆதரவாளர். வாசன் இருக்கிறது வந்து எடப்பாடினால இல்லை, மோடினால இருக்கார். பாதி பேர் என்டிஏல எடப்பாடியை பிடிக்கிறதோ பிடிக்கல, மோடியை பிடிச்சிருக்காங்க. ஓகே, அந்த ஒரு ரீசன்னால. சோ இப்ப என்ன ஆக போறதுன்னா, மோடி வந்து அடிக்கடி இனிமே தமிழ்நாட்டுக்கு வர போறாருன்னு கேள்விப்படுறேன். அவர் ஒரு வாரம் சொன்னாராம் அமித்ஷாட்ட, அமித்ஜி லீவ் இட், அவ்வளவுதான், ஒரே வார்த்தை, லீவ் இட், விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். யார்? மோடி. மோடி கையில் எடுத்தாருன்னா எடப்பாடியால எதிர்க்க முடியாது. 60 கொடுத்தாங்கன்னா கொடுத்துதான் ஆகணும். துணை முதலமைச்சர்னா டெல்லிக்கு அமித்ஷா கூப்பிட்டு அமைச்சதே
எடப்பாடியை ஒரு குண்டு தூக்கி போட்டாலும் துணை முதலமைச்சர் பாஜகவுக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்றோம். உங்களை ஜெயிக்க வச்சு காட்டுறோம். அது சொன்னா நீங்க திமுக அமைச்சர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கல, கைது பண்ணல, அது பண்ண ஆரம்பிச்சாராம். வெயிட் அதான் என்டிஏவோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவான்னு கேட்டாராம். திமுக அமைச்சர்களை கைது செய்வதுங்கிறது என்டிஏ மேனிஃபெஸ்டோவா? என்ன பண்ணீங்க என்டிஏ மேனிஃபெஸ்டோ? என்ன ஸ்கீம் கொண்டாந்தீங்க? நாங்கள் 10,000 அனௌன்ஸ் பண்ணோம், அது படி ஜனங்கிட்ட போய் சேரலையேன்றான். ஜனங்கிட்ட போய் சேரல. அமித்ஷா சொல்றாரு. அமித்ஷா சொன்னார் ஜனங்கிட்ட போய் சேரல. நீ 10,000 அனௌன்ஸ் பண்ணி மைக்கில் பேசுறீங்க, வந்து எங்க கொண்டு போய் சேர்த்தீங்கன்னு கேட்டாராம். அதுக்கு நீங்களும் உங்க ஒத்துழைப்பு தேவை, பணிவாதம், உங்க ஒத்துழைப்பு தேவைன்னு. ஒத்துழைப்பு தேவைன்னா ஒத்துழைப்பு தேவைப்படுற மாதிரி நீங்க எங்ககிட்ட நடந்தனா பண்ணுவாங்க. எங்க கட்சிக்காரனே நான் கூப்பிட்டு கேட்கறேன், இல்லாம இல்லை. அவங்க வந்து முழு 100க்கு 100 சப்போர்ட் பண்ணல, நான் கூப்பிட்டு கேட்கறேன். கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சு தான் இருக்கோம். ஆனா நீங்க சொல்ற திட்டங்களை மக்கள்கிட்ட போய் சேரலையே. ஸ்டாலின் போய் சேர்ற மாதிரி உங்ககிட்ட சேர மாட்டேங்குது. அமித்ஷா சொல்றது எங்க முரண்பாடு, எங்க வேர் இஸ் லேக்கிங், விச் இஸ் லேக்கிங், எந்த ஏரியா லேக்கிங் பிடிச்சி வாங்கிட்டார் இந்த வாட்டி டெல்லியில் அமித்ஷா. வாங்கிட்டார் எடப்பாடி வாங்கிட்டார். எதுக்காக போனது அது மீட்டிங்? இவங்க அழைச்சு கூப்பிட்டு இபிஎஸ் போய் பார்த்தாரா இல்ல ஏற்கனவே அழைச்சுதான் கூப்பிட்டாரு? என்ன மாதிரி இதெல்லாம் பேசினாங்க? ஷீட் ஷேரிங் எப்போ முடிவு பண்ண போறீங்கன்னு கேட்டாராம் இபிஎஸ். ஆமா, எப்போ முடிவு பண்ண போறீங்க? 60 கேட்டிருக்கோம், தொகுதி எல்லாம் ரெடி கொடுத்தாச்சு. 60 சீட்டு தொகுதி கொடுத்தாச்சு. 60 வந்து எல்லாருக்குமான்னு கேட்டாராம். பிஜேபி அப்படின்னாராம் அவரு. பிஜேபிக்கு 60ன்னாராம். அப்ப கேட்டார், அப்ப கூட்டணி ஆட்சியான்னு எடப்பாடி திருப்பி கேட்டிருக்காரு. கூட்டணி ஆட்சியான்னு கேட்டார். நாங்க சொல்லி என்னன்னா, நீங்க 60 கேட்டீங்கன்னா அதான் அர்த்தம். 714 60 நீங்க கேட்டீங்கன்னா அது 40 கூட கூட்டணி ஆட்சி அர்த்தம் அப்படின்னு. அது அப்புறம் பாத்துக்கலாம். அமித்ஷா என்ன பண்ணிட்டாரு, அந்த கூட்டணி ஆட்சிங்கிற மேட்டரை கையில எடுக்கல, நம்பர் ஆஃப் சீட் அதிகம் பண்ணிட்டாரு. ரைட்டு. 60 சீட் வாங்கி ஜெயிக்கணும்ல சார்? இல்ல, அது இப்போ எடப்பாடி அதிமுக அந்த சிம்பிள்ல நின்னா ஜெயிக்க முடியும், தாமரை சிம்பிள்ல நின்னா ஜெயிக்க முடியுமா என்ன தமிழ்நாட்டுல? அதிகமா நின்னா அதிகமா நின்னா நீங்க ஒரு வீட்டுல கரெக்ட். அதிமுக தயவு இல்லாம பாஜக ஜெயிக்குமான்னு கேட்டீங்கன்னா ஜெயிக்காது. இப்போ எப்படி காங்கிரஸ் உள்ளடி வேலை பண்ணி திமுக தோக்கடிக்கும்ன்ற பயம் சீனியர் காங்கிரஸ் தலைவரோட இருக்கு. இன்னைக்கு சொன்னார் தலைவர், எப்பா கொடுத்தாருப்பா, எவ்வளவு சீட்டு வரும்னு தெரியல, போன வாட்டியாவது வந்தது, இந்த வாட்டி 25, இந்த வாட்டி 5-10 வருமா? ஒரு ஃபார்மர் எம்பி, காங்கிரஸ் எம்பி சொன்னாங்க 5-10 வருமானு தெரியல, சாரினா போயிச்சிங்கிறாங்க, இவங்க வேலை போய் இடத்துல சரணாகதி அடைஞ்சாங்க. வேடிக்கையா சொன்னார் 5-10 வருமானு தெரியலன்னு. ஸோ ஏன்னா திமுக தொடரெல்லாம் கோபமா இருக்காங்க. எங்க தலைவரை திட்டிங்க, அவன் பாடா என்ன காங்கிரஸ் வேலை செய்ய மாட்டேன்னு. ஸ்டாலினால ஒரு தொகுதியில போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா? காங்கிரஸ் தொகுதியில ஒரு மாவட்டத்தில் கூட பார்த்துக்க பாரு. மாவட்டத்தில் கண்காமிச்சு அட்ரா காலி பண்ணானா முடிஞ்சு போய் மேட்டர். அதே மேட்டர் பிஜேபி ஏடிஎம்கே மேட்டர்லயும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, அதிக சீட்டு வாங்கும்போது எடப்பாடி கூப்பிட்டு ஒரு 10-20 வருஷம் தோக்கடி அப்படின்னா மோடியோ நயினாரா வந்து பூதகாலடி வச்சா பார்த்துட்டு இருக்கு போறாங்க. அது ஒண்ணும் கிடையாது. ஏங்க, போன வாட்டி சிபி ராதாகிருஷ்ணன் தோகாட்சதே பிஜேபி காரங்க. இந்த வாட்டி கோயம்புத்தூர்ல அண்ணாமலை தோகாட்சதே பிஜேபி காரங்க. பிஜேபி காரன் தோக்கடிக்கும் போது ஏடிஎம்கே காரன் பிஜேபி காரன் தோக்கடிக்காம இருப்பானா? நீங்க சீட் அதிகமா வாங்கினா முடிச்சு விட்டுருவாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். இப்ப காங்கிரஸுக்கும் அதே நிலைமை தான். காங்கிரஸுக்கும் அதே நிலைமை தான். இது 5-10 தலைவர் எப்படி சொன்ன 5-10 வந்தா ஜாஸ்தினர் வேடிக்கை சொன்னாரு. ஆனா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கொடுத்தாருன்னா தர்மம் காப்பாத்தி ஜெயிக்க வச்சிருவார். இந்த கூட்டணி பத்தி பேசும்போது நண்பர் ஒரு ஜோக் பண்ணாரு. ராஜ்யசபா டிக்கெட்டா ஆர்ஆர் சபா டிக்கெட்டான்னு கேட்டாரு. ஆர்ஆர் சபாங்கிறது ஒரு கச்சேரி ஹால். ஆர்ஆர் சபா, பாரதி வித்யா பவன் ஆர்ஆர் சபால மயிலாப்பூர்ல ஃபேமஸ் கச்சேரி ஹால். அது என்ன சொல்ற, ரெட்டை இலையில் ஓர் இலை ஓர் மாங்கனி, 4ல் ஒரு கை ஒரு முரசு ஒரு சூரியன் ஒரு முன்னாள் முரசு, வந்தாரை வாழ்வழைக்கும் கழகங்களே நீங்கள் வாழ்வது எப்போது? இதான் உண்மை. மாங்கனி முரசு, ஏற்கனவே முரசுல இருந்து வந்த ஒரு முரசா? ரெட்டையில வந்து ஒரு இலை ஒரு மாங்கனி, 4ல வந்து 4 ஒரு கை ஒரு முரசு ஒரு சூரியன் ஒரு முன்னாள் முரசு. ராஜ்யசபா சீட். ஆமா முன்னாள் முரசு இவரை சொல்றாங்க கான்ஸ்டன்ட். சரி, அப்ப திமுக காரனுக்கு என்ன அந்த சீட்டு கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. ஓகே, திமுக சீட்டே இல்லையே. இது இந்த நிலைமை திருச்சி சிவா கொடுத்திருக்காங்களா? திருச்சி சிவா ஓகே, அவரு சீனியர் மோஸ்ட் மேன். அதான் ஒரு சூரியன், ஒரே 4ல ஒரு சூரியன் தான் வந்திருக்கு.
அப்படிங்கிற கணக்கு. 4ல் 1 4க்கு 1 பழுது இல்லம்பாங்க. கான்ஸ்டன்டைனும் நீண்ட ரொம்ப வருஷமா இருக்காரு ஆனா சார் கான்ஸ்டன்டைன் திமுகவுல. டிஎம்கே மேன் ஆமா டிஎம்கே மேன். அவர் இல்ல. திமுக டிஎம்கே மேன் இல்ல. வேற கட்சியில வந்தவர் தான். தேமுதிகவுல இருந்து வந்தவர் தான். டிஎம்கே வந்தவர். தி ரைசிங் சன்னுடைய ஆசிரியரா இருக்காரு. இன்னைக்கு நேஷனல் பத்திரிகை அவர் வந்து திமுகவுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையோட ஆசிரியர் அவரு. சரிங்களா? அவருக்கு கொடுத்துருக்காங்க. இல்ல இப்போ திமுகல என்ன ஃபீல் பண்றாங்களா, திமுக தலைவர்கள்லாம் ம். எதிர்கட்சியிலேருந்து வரவங்களுக்கே நம்ம வந்து மரியாதை கொடுத்திருந்தா அப்போ கட்சி தொண்டர்கள், கட்சி 2ஆம் கட்ட தலைவர்களாம் சோர்ந்து அடைஞ்சிருவாங்க. ஒரு அமைச்சர் சொன்னான் கிண்டலா, ம். நான் விஜய் கட்சி போறேன். ஏன்பா போறீங்கன்னு, போயிட்டு வந்துடுறேன்ப்பா. என்ன வேடிக்கை பண்றீங்க? ஒரு 2 மாசம் போகும், 3 மாசம் கழிச்சு வந்தா நான் அடுத்து எலிவேட் ஆயிடும். ஏன்னா விஜய்லேருந்து வந்து அந்த லெவல்ல போச்சு இப்போ. ஓ, மாற்று கட்சியில இருந்து வந்தா திமுக எலிவேட் ஆக முடியும். எலிவேட் ஆக முடியும். இப்ப இருக்கிற அமைச்சர்கள் 10 பேர் அதிமுக அமைச்சரவையில் ஓபிஎஸ் வந்துட்டார். வேற ஓபிஎஸ் வந்துட்டார். ஆமா. சோ எல்லா ஏடிஎம்கே எடுத்துனீங்கன்னா இது வந்து ஏடிஎம்கே செக்ஷன் ஆஃப் டிஎம்கேன்ற மாதிரி மாறிடும். அதாவது ஓபிஎஸ் வந்த பிறகாக நம்முடைய தங்க தமிழ் செல்வன் எம்பி கூடவே சுத்திட்டு இருக்காரு. அவர் கூட சிஎம் சொல்லிட்டாராம், அவர் வந்து அவர் கூட சுத்துறது தான் வேலைன்றாராம். அவர் பிடிக்கிறத பிடிக்கலையே பண்ணிதான். ஏன்னா ஒரு காலத்துல அவரை பிடிக்காம தான் அவர் டிஎம்கேக்கு வந்தாரு. சோன் எனிமி 2 பேருக்கும் ஆகவே ஆகாது. ஆமா. இப்போ என்ன வேற இந்த மாதிரி மனமாச்சரியங்கள் திமுகல இருந்து வந்தவங்களை எடுத்தீங்கன்னா உள்ளூர வருத்தப்படுவார்கள். லோக்கல் தலைவர்கள், லோக்கல் மாவட்ட செயலாளருங்கிறத கட்சி தலைமை உணரணும். இப்போ அது இது இந்த ஜோகா அமைச்சர் சொன்னது போயிட்டு அது, ஆனா அதுதான் ரியாலிட்டி. இப்ப டிஎம்கேல ரியாலிட்டி வேற கட்சியில இருந்து திமுகவுக்கு வரவங்க, வேற கட்சியில இருந்து வரவங்களுக்கு தான் அதிக மரியாதை கொடுக்கப்படுகிறது. திமுக உண்மையான கட்சி தொண்டர்களுக்கு மரியாதை இல்ல. ஓகே ஓகே. என்டிஏ என்ன ஃபோர்ஸ் எடுக்க போகுது? இப்ப மறுபடியும் ஏதாவது ஃபாஸ்டா என்ன இந்த பக்கம் பலமாயிட்டே வராங்க, இந்த பக்கம் ஏதாவது வேகம் எடுக்கணும்ல, என்ன பண்ண போறாங்க? வேகம் எடுக்கக்கூடிய பவர் வந்து உத்வேகம் எடுக்கக்கூடிய பவர் வந்து எடப்பாடிகிட்ட தான் இருக்கு. ஏன்னா அவர் தான் என்டிஏவோட தலைவர். நயினாரும் கோஆபரேட் பண்றாங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் பூத் கமிட்டி இன்னும் சரியா போடல. அது வந்து அதுவும் அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டாரு, நட்டா சொல்லிட்டு போயிட்டாரு, நிதின் நவீன் சொல்லிட்டு போயிட்டு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. கமிட்டி மாநாடு நடத்தினாங்களா சார்? 2 நடத்தினாங்க. இல்லமா, அமைக்க தொண்டர்களே இல்ல. பாட்டம் லெஸ்ஸா இருக்கு. டாப் ஹெவி, பாட்டம் லெஸ். எல்லாம் கொடி போட்ட கார்ல போற தலைவர்கள் ஒரு 1000 பேர் இருக்காங்க. கொடி போட்ட கார்ல காலத்துல நீங்க ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே, அது இறங்கி போச்சு. இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 18, 25 இப்போ வந்து 4, 5ன்ற லெவல்ல இறங்கி போயிடுது. அண்ணாமலைக்கு பிறகு அது கண்டிப்பா நிதர்சனமான உண்மை. ஐபி ரிப்போர்ட் அதான் சொல்லுது, எல்லாம் சொல்லுது. இப்போ டெல்லி ஃபீல் பண்றது. பட் இனிமேல் டூ லேட். சும்மா பாதி எதுனா கொலு பொம்மையா எடுத்து இங்க வச்சு அங்க வைக்கிறதுக்கு நயினார் கண்டிப்பா பண்ணும். தேர்தல் முடிவுக்கு மாற்ற முடியாது, அது முறையும் இல்லை. நயினார் நம்ம வந்து அவமதிக்க முடியாது. ஆனா இப்போ அண்ணாமலை இருந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு எல்லா பாஜக தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்களும் ஒத்துக்கிறாங்க. சில பேரை தவிர, அண்ணாமலை பிடிக்காத சில பேர் இருக்காங்க, அவங்கள தவிர. நடுவில் என்னன்னா அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, பாஜகவில் ஒற்றுமை சிதைந்து வருகிறதா அப்படின்ற கேள்விக்குறி வந்தது. இப்ப கராத்திய தியாகராஜன், வானதி சீனிவாசன் தகராறு உங்களுக்கு தெரியும். அந்த மேட்டர், இந்த மாதிரி மேட்டர் எல்லாம் வந்து கட்சியோட ஒற்றுமையை சீர்குலைக்கிறதா அப்படிங்கிற கேள்வி. அது இல்லாம அண்ணாமலையும் நயினாரும் க்ளோஸா இருந்தா கூட 2 பேரும் நல்ல நண்பர்களா தான் இருக்காங்க. அவங்க ஆதரவாளர்கள் சோசியல் மீடியா அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கட்சி கெட்ட பேர் உண்டாக்கு. டெல்லிக்கு அமித் மால்வியான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் டெல்லி அகில இந்திய ஐடி ஹெட்டோட சேர்மன். ஆமா, நான் டெல்லியில மீட் பண்ண போன வாரம். வாட்ஸ் கோயிங் ஆன் சாமிஜி? எவ்ரிதிங் இஸ் ஃபைன். நோ, நாட் எவ்ரிதிங் இஸ் நாட் ஃபைன். அவர் சொல்றாரு everything is not fine. I see a lot of problem in the social media. அவர் கவனிக்கிறார். தமிழ் டிரான்ஸ்லேட் ஆகி எனக்கு வருது. திட்டுறீங்க, முன்னாள் தலைவர் திட்டுறீங்க, இன்னாள் தலைவர் திட்டுறாங்க, என்ன நடக்குதுன்னு கேட்டார். தமிழ்நாடு பிஜேபி. ஆமா, அமித் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்க 10 வருஷமா இருக்க. உங்களுக்கு தெரியறதை விட அமித்ஷாவுக்கு நிறைய தெரியும். அமித்ஷா நிறைய தெரியும். அதனால அப்படி சொன்னேன். என்ன வேடிக்கைன்னா, நம்ம இன்னும் ஒரு ஒற்றுமையா இருக்கும்ன்ற தோற்றத்தை நம்ம கொடுக்கல. ஒற்றுமையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது அவங்களுக்கு பிளஸ் ஆயிடுமே சார். அப்படிதான் நடக்க போகுது. நாளைக்கு தேர்தல் வச்சா டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது. வேற வழி இல்ல. பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, நாளைக்கு தேர்தல் வச்சா டிஎம்கே ஜெயிக்கும், மெஜாரிட்டி வந்துடும். அது என்ன பண்ண முடியும்? எடப்பாடி என்ன கேட்கிறாருன்னா, இந்நாள் திமுக அமைச்சர்களை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை? டாஸ்மாக் வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்கு, நெல்கரி வழக்கு, எல்லா வழக்கும் 10 ரைட்ல நடந்து போச்சு. அமித்ஷா கிட்ட சொன்னாரா எடப்பாடி? ஆமா, சொன்னாராம். ஏன் நீங்க வந்து கெஜ்ரிவால் போட்ட மாதிரி, கவிதா போட்ட மாதிரி, மனிஷ் சிசோடியா போட்ட மாதிரி தமிழ்நாட்டிலேயே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க?
தமிழ்நாட்டில் ஒரு பேச்சு உலவுது, ஆ. டிஎம்கேக்கும் ஆ. பிஜேபிக்கும் ரகசிய உறவு இருக்குதுன்னு பேசிக்கிறாங்க, Underground dealing. அண்டர் கிரவுண்ட் டீலுக்குன்னு பேசிக்கிறாங்க. ம். அதை நீங்க மறுக்க வேணாமான்னு கேட்டிருக்காரு அமித்ஷா கிட்ட. அமித்ஷாட்ட. அமித்ஷா சொன்னா எங்களை நாங்க டீல் பண்ற தெரியும், ம். நாளை காத்தால அரெஸ்ட் பண்ணி எங்களுக்கு கவுண்டரா போச்சுன்னா ப்ராப்ளம் வந்துடும். ம். தமிழ்நாடு வந்து டெலிகேட் ஸ்டேட், அது மற்ற மாநிலங்கள் மாதிரி கிடையாது. ம். வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணோம். ம். மம்தாவை நாங்கள் அரெஸ்ட் பண்ணோமான்னு கேட்டோம். ம். மம்தாவை அரெஸ்ட் பண்ணக்கூடிய தருணங்கள் ஒரு 10வது வந்திருக்கும் இந்த 10 வருஷத்துல. ம். ஒரு 10 வேரியஸ் இடி ஆஃபீஸ் உள்ள பூந்து அடிச்சாங்க. ம். நீங்களாம் இடி ஆஃபீஸ் உள்ள அடிச்சு சும்மா இருக்க முடியுமா? முடியாது. அப்புறம் எஃப்ஐஆர் போட்டுருமா? ஆமா. அந்த மாதிரி போட்டாங்களா? இல்ல. அப்புறம் என்ன அமித்ஷா தெரியும், ஆ. கல்கட்டால மம்தா பானர்ஜி மேல கையை வச்சிங்கன்னா கதை காலி. ஆமா. அந்த அந்த அம்மாவை அரசியல்ல இருந்து அப்புறப்படுத்தணும்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சிங்கிளா தான் உருவ முடியும். ஆ. டக்குன்னு அந்த அம்மா ஜெயில போட்டீங்கன்னா அடுத்த 20 வருஷத்துக்கு தான் சிஎம். அதே மாதிரி ஆ. சொன்னாராம், ஆ. நம்ம திமுக அமைச்சர்கள் எல்லாம் உள்ள தள்ளினாங்கன்னா ஆ. ஜனங்க மோடி பாரியா திமுக காரெல்லாம் உள்ள போட்டான், மந்திரி எல்லாம் பாவம் நல்லவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க, திருப்பி டிஎம்கேக்கு போடு. எம்ஜிஆர் கேட்டார், ஞாபகம் இருக்கா, நான் என்ன தவறு செய்தேன், நல்லா போட்டு எம்ஜிஆர் கொஞ்சிட்டாங்க. ஆமா. ஸோ அந்த ஃபேக்டர்ல நான் கன்சிடர் பண்ணோம், உங்க இஷ்டத்துக்கு நாங்கள் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டார் எடப்பாடி கிட்ட. எடப்பாடிட்ட. இதுதான் நடந்தது. இதான் நடந்தது. எப்படி போகும் சார் இந்த 26 தேர்தல்? 26 தேர்தல் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சு. எடப்பாடியும் கட்சி ஏங்க, அவர் ஒரு கட்சி தலைவர் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படாம இருப்பாரா? என்ன சன்னியாசியா அவரு? ஆமா. இல்ல, அவருக்கும் முதலமைச்சராக வரணுங்கிற ஆசை. யாரை கேட்டாங்க, எடப்பாடி அடுத்த முறையும் எதிர்கட்சி தலைவராக வரணும், அது நான் ஒத்துக்க மாட்டேன். பதவி ஆசைங்கிறது எல்லாருக்கும் முதலமைச்சர் அந்த அந்த கெத்துல உட்காரணும்னு ஆசை இருக்கும். அதுக்கு ஆனா அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டாங்களான்ற ஒரு பயம் இருக்கே தவிர ம். எடப்பாடி மீது எங்களுக்கு அவன் நம்பிக்கை கிடையாது. ம். ம். இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பா, இன்னும் கொஞ்சம் வண்டியை வேகமா ஓட்டி, இன்னும் கொஞ்சம் இதில் பண்ணி ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ணி அந்த இன்னும் நான் பிஜேபி நான் சொல்லுவேன், மத்திய அரசாங்க திட்டங்களை தமிழ்நாட்டில் கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. அது பிஜேபி தான் பண்ணும். பிஜேபி பண்ண மாட்டேன்றான். ஆ. அதுக்குன்னு ஒரு விங் இருக்குது, ஆ. ஆயுஷ்மான் பாரத்ன்னு போய் நீங்க வந்து மதுரையில் போய் கோயம்புத்தூர்ல போய் கேளுங்க, ம். அது என்ன சாக்லேட்னு கேட்பாங்க, அப்படின்னு கேட்பாங்க. நீ கொண்டு செல்ல தவறிட்டீங்க. உங்களை வளர்த்துக்க பாக்குறீங்க, 10,000 கோடி 5,000 கோடி. ஒரு பாஜக தலைவர்களும் குறைஞ்சது 10,000 கோடி 20,000 கோடி 50,000 கோடி, ஆ. அது குறைஞ்சி வருமானமே கிடையாது. ஆயுஷ்மான் பாரத் எல்லாம் கொண்டு போய் ஆயுஷ்மான் பாரத் எல்லாம் வேணாம், எனக்கு பாரத் வரணும், எனக்கு சில்லறை வரணும், 10 மாளிகை வாங்கணும், 25 எஸ்டேட் வாங்கணும். நல்ல தமிழ்நாடு பாஜக தலைவர் செல்வ செழிப்பா இருக்காங்க எல்லாரும், எல்லாம் ஜம்முன்னு பணக்கா. இத்தனைக்கு தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சியிலே இல்லை, இல்லாத போதே எல்லாம் கோடீஸ்வரர் மகா கோடீஸ்வரர் ஆயிட்டாங்க. இந்த மோடிக்கு அமித்ஷாக்கு தனியா அவங்க தலைதல் ஆட்சி என்ன பண்ண முடியும்? யாரை எவ்வளவு ஏங்க ஒரு 50 பேரை டிஸ்மிஸ் பண்ணீங்க, மறுபடியும் திமுகனாலையும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த மாதிரி பாஜக ஊழல் நடந்ததுன்னா கஷ்டப்பட்டு கேசவ நாயை தூக்குனாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி மல்லு கட்டி. அந்த மாதிரி பாஜக ஒரு நல்ல இப்பதான் நிதின் நம்பின் வந்திருக்காரு, நல்ல தலைமை இல்லை. நத்தாவெல்லாம் வந்து நத்தாக்கு ஒய்ஃபுக்கு பொட்டி கொடுத்தாங்கன்னா அப்பாயின்மெண்ட்ல ஆர்டர் கழுத்து போடுவான்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்காங்க ஆர்டர்லாம். நத்தா ஒய்ஃப்ட பணம் கொடுத்து ஆர்டர் வைர நெக்லஸ் நல்லி புடவை எல்லாம் கொடுத்துக்கிட்டு மேட்டர் வாங்கி முடிச்சுட்டு கைது ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நிதின் நம்பிட்டு அந்த வேலை ஆகாது, அது அவர் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆர்எஸ்எஸ் மேன், அதனாலதான் பாஜக பலிக்கல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, கட்சியை வளர்க்கறத விட்டு தங்களை வளர்த்துக்கு பாக்குறாங்க பாஜக. தமிழ்நாடு பாஜக அவங்கள வளர்த்து அவங்க செல்வ செழிப்பா இருந்து 4 போஸ்ட் வாங்கி கொடுக்குது, அந்த போஸ்ட் வாங்கி கொடுக்குது, டெல்லியில லாபி பண்றது. அதான் யாரும் சொன்னாங்க, தமிழ்நாடு பாஜக தலைவர்லாம் மத்திய அமைச்சருக்கு முன்னாடி உட்கார வைக்கிறதுக்கு 10 லட்சம், அந்த ஃபைலை உள்ள மூவ் பண்றதுக்கு 20 லட்சம், அந்த மேட்டரை முடிச்சு கொடுக்குறது 50 லட்சம், 3 டீலு. தமிழ்நாடு பாஜக தலைவர் இப்போ ஒரு அமைச்சரை பார்க்கணும் வச்சுங்க, உங்களை கூட்டு போய் முன்னாடி உட்கார வச்சிருவாங்க. ஒரு தனி புரோக்கர்ஷிப்பே நடந்து நீங்க வந்து பேசிக்கலாம், எந்த அமைச்சர்கிட்டயோ, ஸ்டீல் அமைச்சரோ, உள்துறை அமைச்சரோ, வெளியுறவு அமைச்சரோ, எல்லா அமைச்சரையும் பேசிக்கலாம். பேசுறதுக்கு ஒரு அமௌண்ட், ஃபைல் மூவ் பண்ண ஒரு அமௌண்ட், அந்த மேட்டரை முடிச்சு கொடுக்க ஒரு அமௌண்ட், உட்கார வைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட், உட்கார வைக்கிற மட்டும் ஒரு அமௌண்ட். அப்புறம் நீ பேசிக்க வேண்டியது நீங்க ஃபாலோ பண்ண, நான் ஃபாலோ பண்ண மாட்டோம், கையில கேஷை கொடுத்துணும், உட்கார வச்சிரும். அது நிதி அமைச்சரோ, உள்துறை அமைச்சரோ, வெளியுறவுத்துறை அமைச்சர், என்ன அமைச்சரோ பரவாயில்ல, அப்பாயின்மெண்ட். ஏன்னா தொழிலதிபர்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறது கஷ்டங்க. பிரைம் மினிஸ்டர் வேலை நடக்காது. ஒத்துக்கிறேன், உள்துறை அமைச்சர், பிரைம் மினிஸ்டரையும் உள்துறை அமைச்சரையும் தவிர மீதி அமைச்சர்கள் எல்லாருமே தமிழ்நாடு பாஜக ஒரு சாஃப்ட் கார்னர். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்ப தமிழ்நாட்டில இருந்து பாஜக தலைவர் யாரையா ரெஃபர் பண்ணாங்கன்னா துண்டை காண துணி காண ஓடி போறாங்களா, அப்பாயின்மெண்ட் தர மாட்டாங்களா, ஏன்னா மோடி சொல்லிட்டாரலாம் பி கேர்ஃபுல்ட்டாரலாம்.
அந்த மாதிரி பண்றீங்களே தவிர கட்சியை வளர்க்க மாட்டேன்றீங்களேன்ற கவலை பாஜக தொண்டனுக்கு இருக்கிறது நியாயம் தானேங்க. ஆமா, இப்படியே போயிருந்துச்சுன்னா இன்னும் 40 முறை கூட ஸ்டாலின் வருவாரு. கண்டிப்பா நீ ஸ்டாலின் வந்து பாஜகவோட தோல்வியில வரணும்னு அவசியம் கிடையாது. பட் அது ஆடட் ஃபேக்டர் ஆயிடும். ஓகே ஓகே, நிறைய விஷயங்கள் புது தகவலா நீங்க சொல்லியிருக்கீங்க. என்டிஏ கூட்டணியில என்ன நடந்துட்டு இருக்குது, ஐயா ஸ்டாலின் அவர்கள் அமைத்திருக்கிற கூட்டணி, அவர் அமைச்சிட்டு இருக்கிற கூட்டணி எதுக்காக இவ்வளவு வேகம் எடுத்து அமைச்சிருக்காருன்ற பல தகவல்களையும், விஜய் தனியா தான் இப்போ போயிட்டு இருக்காரு அப்படின்ற தகவலையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுவீங்க. நன்றி பிரகாஷம் சுவாமி. நன்றி மாதே.